என்ன மாப்பிள்ள படபடப்பா வர்ற? பின்ன என்ன மாமா பண்ண சொல்கிறேன்? எழுதின லெட்டருக்கு அந்த மனோதத்துவ டாக்டர் பதிலே போடாமல் ரூட்டை கொடுத்துட்டான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையே. முதலிரவுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரம் தான் இருக்குது. என் கை காலெல்லாம் உதறுது மாமா. இந்த பாரு மாப்பிள்ள, பொண்ணுகிட்ட போகிறதும் போருக்கு போகிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் சமாச்சாரம் போராடக்கூடாது. இப்போ மனசில் நீ தைரியத்தை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, மலையை கூட புரட்டிடலாம். அதே நீ முகத்தில் பயத்தை காமிச்சு விட்ட, முடியை கூட பிடுங்க முடியாது. சாந்தி முகூர்த்தத்துக்குண்டோ சடை அழகு, ஆமிருக்க பூந்தி முகூர்த்தத்துக்குண்டோ பொறை. அர்த்தம் அர்த்தம் வந்து நீ எல்லாம் ஒரு கவிங்க. உன்ன ஆரம்பிக்க தெரியுதா? அர்த்தம் சொல்ல தெரியுதா? வசந்தி மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டா வளவளன்னு இழுத்துட்டு போறியே. மாப்பிள்ள, பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்கிறது ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது. அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நாம வேற ஒன்று செய்யணும். ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கணும். புரியலையே. இன்னும் புரியலையா? சரியான வாழ மாட்டாடா நீ. சரி, இன்னும் இறங்கி வரேன். இறங்கு இறங்கு. இந்த பாரு, காதலுக்கு அடையாளமான இதை கையில வச்சுக்கிட்டு வசந்தி வசந்தி ஐ லவ் யூ. இது வரைக்கும் நான் எந்த பொம்பளை புள்ளையையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. ஏன் தெரியுமா? வா வசந்தி, ஏன் அங்கேயே நிற்கிறேன்? பயப்படாம வா. நம்ம வாழ்க்கையை வசந்தத்தோட ஆரம்பிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். டேய், தரகருக்கு காசு கொடுக்கல நீ வெளியே காத்துட்டு கிடக்குறாரு. இங்க நான் தனியா நின்று புலம்பிக்க இருக்க. போடா முதல்ல. பூவோட பேசிக்கிருக்கா. ஹலோ. ஐயோ, இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலனே. ஏன் முடியலையே? ஆரம்பிக்கவே இல்லைண்ணே. சாந்தி முகூர்த்தம் நடக்கலைனாலும் கமிஷன் வாங்குறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். ஐயோ, ஓயும் இவனுக்கிட்ட மாட்டு நம்பர் இன்னையோட எனக்கு விடுதலடா. நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நாளைக்கு இரு. என்ன பைக்குள்ள காம்பு தெரியுது? எடு. ஆஹா, பூவா? சாந்தி முகூர்த்தத்துக்கு பைக்குள்ள பூவை வச்சு பிரயோஜனம் இல்ல. ஆக வேண்டிய காரியங்களை ஆற போடாம அதிர எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. உள்ள வைங்க. வசந்தி, ஐ லவ் யூ. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறது பயங்கரமான தப்பு. ஆனா நமக்குத்தான் கல்யாணம் ஆயிருச்சே, அதனால இனி பயம் இல்ல. பொதுவா சாரதிக்கு கவிதை எழுதுறது, லெட்டர் எழுதுறதுலாம் அவ்வளவா இஷ்டம் இல்லை. எப்போ வசந்திய பார்த்தேனோ கவிஞர் வைரமுத்தை மிஞ்சிருவனோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இது உனக்காக காலையிலிருந்து கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். இது ஒரிஜினல் கலரா இல்ல மேக்கப்பா? ஒரிஜினல். பூ டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கா? ஏதாவது பேசு. உங்க பேரு யானை சாரதியாமே? எது? யார் சொன்னா? உங்களை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன். எங்க பார்த்த? ஓ, இதுவா? இது மதம் பிடிச்ச யானைய நான் அடக்குறப்போ எடுத்தது. இத பார்த்தா அடக்குன மாதிரி இல்லையே, அடங்குன மாதிரி இருக்கு. அடக்குன மாதிரி எடுத்தது வேற பத்திரிக்கை, தினகரன்ல வந்திருக்கு. இதுதான் தினகரன். ஓ சரி, அதை விடு. காலையில தம்பிகிட்ட பேசும்போது ரொம்ப சிரிச்சியே, அப்படி என்ன சொன்னாவன்? மறந்துட்டனே. பரவாயில்ல. உனக்கா நான் வரும்போது என்கிட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்டுன்னா உனக்கு பயமா? எதுக்கு பயப்படணும்? இங்க வசந்தியோட சாரதி மட்டும்தானே. என்னங்க, கட்டில் உடைஞ்சிருச்சு. கட்டில் உடைஞ்சா 18 புள்ள பிறக்கும்னு சொல்லுவாங்க. அண்ணே, முதல்ல பல்ல வலிக்கிட்டு பவுடர் அடினே. எது? தகவனே, நில்லு. ஏய், இங்கே இரு. இம்புட்டு நாளா நான் உனக்கு வெறும் அண்ணன் மட்டும்தான். இப்போ நானும் குடும்பஸ்தேன். முன்னாடி மாதிரி இடக்கெல்லாம் பேசப்படாது, மரியாதையாக பேசலாம், புரியுதா? அப்புறம்
உங்க அண்ணி ரொம்ப செல்லமா வளர்ந்தவங்க, டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அதனால எப்போதும் போல வீட்டு வேலை நீ தான் செய்யணும். ஆமாண்டா, உன் பொண்டாட்டி ஒத்தையில பிறந்து ஓசாரமா வளர்ந்தவ, என் மாவ 10 பழுக்கோட பிறந்து பாப்பாரத்து கிடந்தவளாக்கும். எந்திரிச்சோமா, குளிச்சோமா, கொட்டுனோமா, பிரஸுக்கு போனோமான்னு இல்லாம பொண்டாட்டிய பொத்தனை பண்ணிட்டு திரியறான். போடா. நீ எங்கடி போற? அதான் வேலை பார்க்க ஒருத்தி வந்துட்டால, போய் படி. 10ஆவதுலயே 5 வருஷமா பந்தல் போட்டு படுத்து கிடக்கா.